அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக இனி வரும் காலங்களில் முழுமையாக பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக இதுக்கு முன்னே வாய்ஸ் ஓவராக நம்ம பார்த்துருப்போங்க. ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பருக்கான டிஸ்கஷனை இனி வரும் காலங்களில் முழுமையாக டிஸ்கஷனை நம்ம டிஜிட்டலைஸாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதிரி தேர்வுக்கான முழு விளக்கங்களும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இருந்து உங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இனி வரும் காலங்களிலும் முழுமையாக இலவசமாக இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 2A பிரிலிம்ஸ் தேர்வுக்கு ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. அந்த டெஸ்ட் சீரிஸ்ல இன்று நடைபெற்ற தற்கால தமிழ்நாட்டு வரலாறு தலைப்புல 100 கேள்விக்கான விடை குறிப்புகளை தான் நாம இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோங்க. டேட் பாத்தீங்கன்னா 23/8/2025 இன்று நடைபெற்றது. இந்த தற்கால தமிழ்நாட்டு வரலாறு சிலபஸை பொறுத்தவரையும் வெளியாத்தரான வெங்கடேசன் புத்தகத்திலிருந்து நாம 3 தலைப்புல இருந்து இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு தமிழர்களின் பங்களிப்பு, அடுத்து நீதி கட்சி, அதற்கு அடுத்துதான் அன்றைய காலகட்டத்துல மிக முக்கியமான திட்டங்கள் தொடர்பான கேள்விகளை நம்ம இந்த 100 கேள்வியை பார்க்க இருக்கிறோங்க. முதல் முறையா நம்ம சேனலை பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. நீங்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணா நாங்க தொடர்ந்து அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அதே போல இந்த வீடியோக்கான கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் லிங்க் வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்காங்க. நிச்சயமா நம்முடைய டெஸ்ட் சீரிஸ் கொஸ்டின் பேப்பர் அப்கமிங்கா வரக்கூடிய குரூப் 2 2A எக்ஸாம்ல ரிஃப்ளெக்ட் ஆகுங்க. வீடியோஸை முழுமையா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல் கேள்வி, இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? 4 ஆப்ஷன் இருக்கு. முதல் மாநாட்டில் சென்னை மாநிலத்திலிருந்து 21 பேர் கலந்து கொண்டனர். ஆப்ஷன் பி, இரண்டாவது மாநாட்டில் சென்னையிலிருந்து 47 பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். ஆப்ஷன் சி, மூன்றாவது மாநாட்டில் சென்னை மாநிலத்தின் சார்பாக 362 பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். ஆப்ஷன் டி, 1920 கவுஹாத்தி காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் எஸ் சீனிவாச ஐயங்கார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு பற்றிய கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்கேன். கேள்வியை நம்ம முதல்ல உள்வாங்கிக்கணும். ஐஎன்சி ரிலேட்டடான மிக முக்கியமானது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல எதிர்பார்க்கக்கூடிய ஏரியா பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ். இதுல தவறானது ஆப்ஷன் டெல்லி தான். 1920 கவுஹாத்தி காங்கிரஸ் மாநாடு நடந்துச்சுன்னா கவுஹாத்தில காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்காது. 1920 நாக்பூர் ஐஎன்சி மாநாடு தான் நடந்தது. இந்த நாக்பூர் ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கினது யாருன்னு பாத்தீங்கன்னா சிபி விஜயராகவாச்சாரி தலைமை தாங்கியிருப்பாரு. அப்ப முதல் மாநாடு ஐஎன்சி இந்திய நேஷனல் காங்கிரஸ் முதல் மாநாடு சென்னை மாநிலத்திலிருந்து 21 பேர் கலந்துக்கிட்டாங்க. டோட்டலா ஃபர்ஸ்ட் மாநாட்டுல 72 பேர் இருப்பாங்க. அதுல 21 பேர் கலந்து இருப்பாங்க. இந்த 21 பேர்ல பாத்தீங்கன்னா இது சென்னை மாநிலத்திலிருந்து டோட்டலா 21. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 21ல தமிழ்நாட்டில இருந்து எத்தனை பேர் கலந்துக்கினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 மெம்பர்ஸ் கலந்து இருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் மாநாடு எங்க நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா 1885ல மும்பைல நடந்திருக்கும். இந்த முதல் மாநாட்டுக்கு தலைமை தாங்கினது யாருன்னு பாத்தீங்கன்னா WC பானர்ஜி. WC பானர்ஜின்னு சொல்லலாம் அல்லது உமேஷ் சந்திர பானர்ஜின்னு சொல்லலாம். இரண்டாவது மாநாடு பாத்தீங்கன்னா ஐஎன்சினுடைய செகண்ட் கான்ஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா கல்கத்தாவில் நடந்திருக்கும். இதுக்கு யார் தலைமை தாங்கி இருப்பாங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி தலைமை தாங்கி இருப்பாங்க. அடுத்து மூன்றாவது மாநாடை பொறுத்தவரையும் ரொம்ப முக்கியமான மாநாடு கூட நம்ம தமிழ்நாட்டில் நடந்தது. 1887ல நடந்திருக்கும். இந்த மூன்றாவது மாநாட்டுக்கு தலைமை தாங்கிறது பாத்தீங்கன்னா பக்ருதீன் தியாப்ஜி தலைமை தாங்கியிருப்பாரு. முதல் ஐஎன்சி முஸ்லிம் தலைவர் ஆவார். சோ சென்னையை பொறுத்தவரை மூன்றாவது மாநாட்டுல எங்க நடந்திருக்குன்னா 1000 விளக்கு பகுதியில, குறிப்பா மக்கீஸ் தோட்டம் 1000 விளக்கு பகுதியில மக்கீஸ் தோட்டம் என்ற பகுதியில தான் நடந்திருக்கும். இந்த மூன்றாவது மாநாட்டின் சிறப்பு என்னன்னா, இந்த மாநாட்டு நடைபெறுவதற்கான பெரும்பாலான செலவு பாத்தீங்கன்னா பொதுமக்கள் கிட்ட வசூலிச்சிருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மூன்றாவது மாநாட்டு ரிலேட்டடா இப்போ ஆகஸ்ட்
20ஆம் தேதி டெக்னிக்கல் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணாங்க. இந்த 3வது மாநாட்டுல யார் வந்து தமிழ்ல உரையாற்றி இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வியை செட் பண்ணியிருந்தாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா நடந்த கேள்வி. 3வது மாநாட்டுல தமிழ்ல உரையாற்றியது யாருன்றத ஒரு கொஸ்டினா டிஎன்பிஎஸ்சி ரீசெண்ட் எக்ஸாம்ல வச்சிருக்காங்க. நம்ம பின்வரும் அடுத்தடுத்து வர கொஸ்டினா நம்ம 3வது மாநாட்டுக்கு யார் வந்து தமிழ்ல உரையாற்றினாங்கிறத பார்க்கலாம். அப்ப முதல் கேள்விக்கு தவறானது ஆப்ஷன் டெல்லி. அப்போ சீனிவாச ஐயங்கார் வந்து எந்த மாநாட்டுக்கு வந்து தலைமை தாங்கி இருப்பாருன்னா 1926ல கவுகாத்தி காங்கிரஸ் மாநாட்டுக்கு தான் தலைமை தாங்கி இருப்பாரு. ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா தமிழர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அப்ப முதல் மாநாடு 1920 நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டுக்கு வந்து தலைமை தாங்கி சி விஜயராகாச்சாரி. அடுத்து 26ல கவுகாத்தி காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை தாங்கி எஸ் சீனிவாச ஐயங்கார். அடுத்த கேள்வி, கேள்வி 2. மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதியாக விளங்கியவர் யார்? மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதியாக விளங்கியவர் யாருன்னு கேள்வி கேட்டிருக்கு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பாம்பே, வி.எஸ். சீனிவாச சாஸ்திரி. கேள்வி 3. கேள்வி 3. சரியான இணையை தேர்வு செய்க. சரியான இணையை தேர்வு செய்யும் பாத்தீங்கன்னா 1. இந்தியன் ரிவ்யூ பத்திரிகையின் ஆசிரியர் ஜி.ஏ. நடேசன். 2. முதல் காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் உமேஷ் சந்திர பானர்ஜி. 3. தமிழ்நாட்டு திலகர் ராஜாஜி. 4. தீவிரவாதத்தின் தந்தை விஜயராகவாச்சாரி. அப்ப கேள்வி என்ன? சரியான இணையை தேர்வு செய்யணும்னு கேட்டிருக்கேன். அப்ப இந்தியன் ரிவ்யூ பத்திரிகையின் ஆசிரியர் யாருன்னா ஜி.ஏ. நடேசன். சரி. முதல் காங்கிரஸ் மாநாட்டு தலைவர் உமேஷ் சந்திர பானர்ஜி. சரி. தமிழ்நாட்டு திலகர் என்று அழைக்கப்படுவர் ராஜாஜி. ஆனா ராஜாஜி கிடையாது. அப்ப 3வது இணை தவறா இருக்கு. 4. தீவிரவாதத்தின் தந்தை விஜயராகவாச்சாரியனா கிடையாது. விஜயராகவாச்சாரி தவறு. அப்போ எந்த இணை சரியா இருக்குன்னா முதல் 2 இணை சரியா இருக்கு. இங்க தமிழ்நாட்டு திலகர் யாருன்னா வ.உ.சி. தீவிரவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் பால கங்காதர திலகர். தமிழ்நாட்டு தீவிரவாதத்தின் தந்தை தான் விஜயராகவாச்சாரி. தமிழ்நாட்டு திலகர் வ.உ.சி. தீவிரவாதத்தின் தந்தை பால கங்காதர திலகர். தமிழ்நாட்டு தீவிரவாதத்தின் தந்தை தான் விஜயராகவாச்சாரி. அடுத்த கேள்வி, கேள்வி 4. பொறுத்துக. தென்னிந்திய கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு 1800 இருந்து 1801 நடந்திருக்கும். வேலூர் புரட்சி 1806 ஜூலை 10 நடந்திருக்கும். அடையாறுல பிரம்மஞான சபையின் ஆண்டு கூட்டம் எப்ப நடந்ததுன்னா 1884 நடந்தது. நெக்ஸ்ட் ஒன் மிண்டோ மார்லே சீர்திருத்தம், மிக முக்கியமானது, முஸ்லிம்களுக்கு தனி இடஒதுக்கீடு தந்தது. மிண்டோ மார்லே சீர்திருத்தம் 1909. அப்ப சரியான விடை ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், கேள்வி 5. மாண்டேகு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எப்பொழுது? மாண்டேகு வந்து எப்ப அறிக்கை வெளியிட்டார்னா 1917 ஆகஸ்ட் 20. இது ஆகஸ்ட் அறிக்கைன்னு கூட சொல்லலாம். மாண்டேகு செம்ஸ்போர்ட் அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1917 ஆகஸ்ட் 20. கேள்வி 6. கூற்று காரணம். கூற்று மிதவாதிகளிடமிருந்து தீவிரவாதிகள் தோன்றியது போன்று தீவிரவாதிகளிடமிருந்து பயங்கரவாதிகள் உருவாகினர். அப்ப கேள்வி என்ன? பயங்கரவாதிகளை பத்தி கேள்வி கேட்டிருக்காங்க. மிதவாதிகள் கிட்ட இருந்து தீவிரவாதிகள் தோன்றி இருக்காங்க, தீவிரவாதிகள் கிட்ட இருந்து பயங்கரவாதிகள் உருவாகினர். காரணம், வெள்ளை அதிகாரிகளை கொன்று அந்நிய ஆட்சியாளர்களிடையே பயத்தை ஏற்படுத்தி தக்க தருணத்தில் வன்முறை கிளர்ச்சி செய்து இந்தியாவை விடுவிப்பதை குறிக்கோளாக கொண்டு பயங்கரவாதிகள் உருவாகினர். அப்ப இங்க கூற்றும் சரி, காரணமும் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமும் சரி. 6வது கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 7. தவறான இணையை தேர்வு செய்க. ஓம் ரூல் லீக் அமைப்பு எப்ப ஏற்படுத்தினாங்க? ஓம் ரூல் லீக் அமைப்பு ஏற்படுத்தினது 1906 கொடுத்திருக்காங்க.
இந்தியா விடுதி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1905 இருக்கு. கோரல் தொழிற்சாலை வேலை நிறுத்தம் நடைபெற்ற ஆண்டு 1908 தந்திருக்காங்க. சுதேசி கப்பல் கம்பெனி நிறுவப்பட்டது 1906 இருக்கு. இப்ப இதுல எது தவறுன்னு பாத்தீங்கன்னா ஓம் ரூல் லீக் அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா அன்னி பெசன்ட்டால் தொடங்கி இருப்பாங்க 1905. அப்போ முதல் கூற்று தவறு. 2 இந்தியா விடுதி. இந்தியா விடுதியை பொறுத்தவரையும் 1906 தொடங்கப்பட்டது. அப்ப இரண்டாவது கூற்று தவறு. கோரல் தொழிற்சாலை வேலை நிறுத்தம். கோரல் தொழிற்சாலை வேலை நிறுத்தம் நடைபெற்ற ஆண்டு 1908 சரியா இருக்கு. சுதேசி கப்பல் கம்பெனி வஉசியால் நிறுவப்பட்டது 1906 அக்டோபர் 16 நிறுவியிருப்பாங்க. அப்ப இங்க கேள்வி தவறான இணையை தேர்ந்தெடு. அப்ப தவறானது 1 மற்றும் 2 தவறு. கேள்வி 8 தமிழ்நாட்டு மிதவாதிகளில் தவறான நபரை தேர்வு செய்க. சோ மிதவாதிகள், தமிழ்நாட்டு மிதவாதிகள், தமிழ்நாட்டு தீவிரவாதிகள் யார் யார் என்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தமிழ்நாட்டு மிதவாதிகளில் தவறான நபரை தேர்வு செய்க. 1 பி.எஸ். சீனிவாச சாஸ்திரி, 2 பி.எஸ். சிவகாமி ஐயர், 3 வி. கிருஷ்ணசாமி ஐயர், 4 எஸ். கஸ்தூரி ரங்க ஐயர். அப்ப இதுல தமிழ்நாட்டு மிதவாதிகள் தவறான நபர் யாருன்னா எஸ். கஸ்தூரி ரங்க ஐயர் தான் வருவாங்க. அதே வி.எஸ். சீனிவாச சாஸ்திரி, பி.எஸ். சிவகாமி ஐயர், வி. கிருஷ்ணசாமி ஐயர் இவங்க 3 மிதவாதிகள் தலைவர்கள் வருவாங்க. எஸ். கஸ்தூரி ரங்க ஐயர் வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதிகள் லிஸ்ட்ல வருவாரு. தீவிரவாதிகள் தலைவர்கள் வரக்கூடிய ஒரு நபர் தான். அப்போ இங்க தவறான நபர் 4 மட்டும் தவறு. இது தொடர்பா யாரெல்லாம் தமிழ்நாட்டுல மிதவாதிகள் இருந்தாங்க, யாரெல்லாம் தீவிரவாதிகள் இருந்தாங்கன்றத கூடுதல் தகவலை நம்ம பார்க்கலாம். சோ தமிழ்நாட்டு மிதவாதிகளை பொறுத்தவரையும் 1 வி.எஸ். சீனிவாச சாஸ்திரி, பி.எஸ். சிவகாமி ஐயர், வி. கிருஷ்ணசாமி ஐயர், இது இல்லாம டி.ஆர். வெங்கட்ராம சாஸ்திரி, ஜி.ஏ. நடேசன் இருக்காங்க. அதற்கடுத்து தமிழ்நாட்டு தீவிரவாதிகள் லிஸ்ட். சோ தமிழ்நாட்டுல யாரெல்லாம் தீவிரவாதிகள் கொள்கையை, அதாவது ஒரு கொள்கையை தீவிரமா செயல்படுத்துவங்க, அதுதான் தீவிரவாதிகள் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டு தீவிரவாதிகளா இருக்கவங்க விஜய ராகவாச்சாரி, ராஜாஜி, டி.எம். நாயர், கஸ்தூரி ரங்க ஐயங்கார், ராமசாமி ஐயங்கார், டி. ரெங்காச்சாரி, வஉசி, சுப்பிரமணிய பாரதி, மண்டயம் சீனிவாச ராகவாச்சாரி, சக்கரை செட்டியார் இவர்கள் எல்லாமே தீவிரவாத லிஸ்ட்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்கள் வரலாம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க. அடுத்த கேள்வி கேள்வி 9. கேள்வி 9 பாரத மாதா சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது? பாரத மாதா சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1910 ஏப்ரல் 10ஆம் தேதி தொடங்கி இருப்பாங்க. இந்த பாரத மாதா சங்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி. நீலகண்ட பிரம்மச்சாரி தான் தொடங்கி இருப்பாரு. பிரம்மச்சாரி. கேள்வி 10 மாடசாமி பற்றிய கூற்றுகளில் சரியானது எது அவை? இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இப்போ நடந்த டெக்னிக்கல் எக்ஸாம்ல, லாஸ்டா நடந்த டெக்னிக்கல் எக்ஸாம்ல இந்த கேள்வி மாடசாமி பத்தி கேட்டிருக்காங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒட்டப்பெடார மாடசாமின்னு சொல்லலாம். சோ இவரை பற்றிய கூற்றுகள் ஒரு 5 கூற்றுகள் இருக்கு. இது மட்டும்தான் இவரை பத்தி அதிகமான டேட்டா இருக்கு. இது வந்து ஒரு கேள்வி. வஉசியின் வழக்கரமாக இருந்து சட்டப்பூர்வமாக நடத்தப்பட்ட சுதேசி கிளர்ச்சியில் பங்கேற்றார். முதல் கூற்று. 2 வாஞ்சிநாதன் சார்ந்திருந்த பயங்கரவாத படையில் சேர்ந்தார். 3 ஆஷ் கொலைக்கு பிறகு தலைமறைவாகிவிட்டார், இவரை கைது செய்ய பகீரத பிரகடனம் செய்யப்பட்டது. 4 அவரது வீட்டில் இருந்த பொருள்களும் அவருக்கு சொந்தமான நிலங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. 5 ஒட்டப்பிடார மாடசாமி பாண்டிச்சேரி சிங்கப்பூர் வழியாக சென்று ஜெர்மனிக்கு சென்று விட்டதாக கருதப்படுகிறது. கேள்வி என்ன? மாடசாமி பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவன்னு கேட்டிருக்காங்க. சரியானது 5 கூற்றுமே சரிதாங்க. டிஎன்பிசில என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இப்ப ஆகஸ்ட் மந்த் நடந்த டெக்னிக்கல் எக்ஸாம்ல வஉசியின் வழக்கரமாக இருந்தவர் யாருன்னு கேட்டிருந்தாங்க.
சரியான விடை மாடசாமி. அடுத்த கேள்வி, கேள்வி 11. மண்டயம் பிரதிவாதி திருமாலாச்சாரியார் என்ற முழு பெயரை கொண்டவர் யார்? மண்டயம் பிரதிவாதி திருமாலாச்சாரியார் என்ற முழு பெயரை கொண்டவர் யார்னா எம்பிடி ஆச்சாரியா. எம்பிடி ஆச்சாரியா தான் முழு பெயர் தான். மண்டயம் பிரதிவாதி திருமாலாச்சாரியான்னு சொல்லலாம். கேள்வி 12. டாக்டர் செண்பகராமன் பற்றிய கூற்றுகளில் தவறானது இது. செண்பகராமன் ரிலேட்டடா கூட நமக்கு அடிக்கடி டிஎன்பிசில கேட்கிறாங்க. டாக்டர் செண்பகராமன் பற்றிய கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 1. இவர் ப்ரோ இந்தியா என்ற பெயரில் பத்திரிகை நடத்தினார். சோ டாக்டர் செண்பகராமன் ப்ரோ இந்தியா பெயர்ல பத்திரிகை நடத்தியிருப்பாரு. சரி. ரஷ்ய அதிபரின் கெய்சரின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவரா? சோ இங்க தவறானது எதுனா ஆப்ஷன் பாம்பே தான் தவறு. டாக்டர் செண்பகராமன் ஜெர்மன் அதிபர் தான் கெய்சர். அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா இருந்திருப்பாரு டாக்டர் செண்பகராமன். ஆனா இங்க ரஷ்ய அதிபர்னு தந்திருக்கு. அப்போ இரண்டாவது கூற்று தான் தவறு. கேள்வி என்ன? டாக்டர் செண்பகராமன் பற்றிய கூற்றுகள் தவறானது இது. அப்ப தவறு ஆப்ஷன் பாம்பே. இதே மத்த ரெண்டு ஆப்ஷனும் சரியா இருக்கு. செண்பகராமன் என்ன பண்ணிருக்காருன்னா எம்டன் நீர்மூழ்கி கப்பல் மூலம் மூலமா சென்னை உயர்நீதிமன்ற கட்டடத்தை குறிவைத்து 1914 குண்டு வீசியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா கூட. அடுத்து, இந்திய புரட்சியாளர்கள் ஆப்கானிஸ்தான் தலைநகரான காபூல்ல தற்காலிக இந்திய குடியரசை நிறுவியிருக்காங்க. அந்த தற்காலிக இந்திய குடியரசு அமைச்சரவையில அயல்நாட்டு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருப்பாரு யாரு? டாக்டர் செண்பகராமன். சோ ப்ரோ இந்தியா என்ற பெயர்ல பத்திரிகை நடத்தியிருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா ஜெர்மனுடைய அதிபருடைய கேசரி நம்பிக்கை பாத்திரமானவர். எம்டன் நீர்மூழ்கி கப்பல் மூலமா சென்னை உயர்நீதிமன்ற கட்டடத்தை குறிவைத்து 1914 குண்டு வீசியிருக்காரு. இது இல்லாம இந்திய புரட்சியாளர்கள் ஆப்கானிஸ்தான் தலைநகரான காபூல்ல தற்காலிக இந்திய குடியரசை நிறுவியிருப்பாங்க. அதுல அயல்நாட்டு அமைச்சரா நியமிக்கப்பட்டிருப்பாரு. கேள்வி 13. பங்கிம் சந்திரரின் வந்தே மாதரம் பாடலை பாரதியார் தமிழில் மொழிபெயர்த்து எந்த இதழில் வெளியிட்டார்? கேள்வி. சோ வந்தே மாதரம் பாடல் எழுதுறது பங்கிம் சந்திர சட்டர்ஜி. அந்த பாடலை பாரதியார் மொழிபெயர்த்திருக்காரு. தமிழ்ல மொழிபெயர்த்து எந்த இதழில் வெளியிட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் டி, சக்கரவர்த்தினி இதழ வெளியிட்டிருப்பாரு. சக்கரவர்த்தினி என்பது ஒரு மாத இதழ், பெண்களுக்கான ஒரு முக்கிய இதழாக கருதப்படுகிறது. இந்தியா இதழ இருந்திருப்பாரு. சுதேசமித்திரல துணையாசிரியரா 1904 ஜாயின் பண்ணிருப்பாரு. கேள்வி 14. சென்னை விவசாய கைத்தொழில் சங்கம் லிமிடெட் நிறுவனத்தை தோற்றுவித்தவர் யார்? சென்னை விவசாய கைத்தொழில் சங்கம் லிமிடெட் நிறுவனத்தை தோற்றுவித்தவர் வ.உ.சி. கேள்வி 15. கேள்வி எண் 15. சென்னை ஜனசங்கம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? கொஞ்சம் டைம் எடுக்குது, நம்ம கொஞ்சம் வேகமா பார்க்கலாம். சென்னை ஜனசங்கம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? 1. திலகரின் விருப்பத்திற்கேற்ப தமிழ்நாட்டு சுதேசி தலைவர்கள் 1908 ஜனவரி 11 சென்னை திருவல்லிக்கேணி கங்கை கொண்டான் மண்டபத்தில் தொடங்கப்பட்டது. சரி. இந்த அமைப்பை தொடங்கிய வ.உ.சி. பெரிதும் காரணமாக இருந்தாரா? சென்னை ஜனசங்கம் தொடங்குவதற்கு வ.உ.சி. பெரிதும் காரணமாக இருந்தார்னா கிடையாது, தவறு. வ.உ.சி. காரணம் கிடையாது, பாரதியார் காரணமா இருந்திருப்பாரு. அப்போ இரண்டாவது கூற்று தவறா இருக்கு. அடுத்து மூணாவது கூற்று, வ.உ.சி. சென்னை ஜனசங்கத்தின் தலைவராகவும் மண்டயம் எஸ். சீனிவாச்சாரி, சி.எஸ். ஆரியா, கே. வெங்கட்ரமணராவ் ஆகியோர் நிர்வாக குழு உறுப்பினர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். சரி. சென்னை ஜனசங்கம் 1913 வரை செயல்பட்டு தமிழ்நாட்டு சுதேசி இயக்கத்தை முன்கொண்டு சென்றது. இந்த கூற்று சரியானா? தவறு. ஏன்னா இங்க ஆண்டு தப்பா தந்திருக்காங்க. சென்னை ஜனசங்கம் என்ன பண்ணுவாங்கன்னா 1912 வரை தான் செயல்பட்டு தமிழ்நாட்டு சுதேசி இயக்கத்தை முன்கொண்டு சென்றது. இங்க கேள்வி என்ன கேட்டிருக்கேன்?
சென்னை ஜனசங்கம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது அவைன்னு கேட்டிருக்கேன். சரியானது 1 மற்றும் 3 சரியா இருக்கு. அடுத்த கேள்வி, கேள்வி 16. தேச சேவையிலும் சரி, சிறைப்பட்டு இன்னலுற்ற தியாகத்திலேயும் சரி, சிவாவுக்கு, அதாவது இங்க சிவானா சுப்பிரமணிய சிவாவை தான் சொல்றாங்க. தேச சேவையிலும் சரி, சிறைப்பட்டு இன்னலுற்ற தியாகத்திலேயும் சரி, சிவாவுக்கு இணையாக மற்றொரு தேசபக்தரை சொல்ல முடியாது என்று புகழாரம் சூட்டியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பாம்பே மாப்போசி. கேள்வி 17. கூற்று காரணம். கூற்று 1911 செப்டம்பர் 3ஆம் தேதி சென்னை கோகலே மண்டபத்தில் சுயாட்சி சங்கம் தொடங்கப்பட்டது. காரணம், பிரிட்டிஷ் பேரரசுக்குள் இந்தியா சுயாட்சி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொடங்கப்பட்டது. சோ இங்க சுயாட்சி சங்கம் எப்ப தொடங்கினாங்க? 1911 செப்டம்பர் 3 சென்னை கோகலே மண்டபத்துல. அப்போ கூற்றும் சரி, காரணமும் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். கேள்வி 18. ரவுலட் சத்தியாகிரகம் முதலில் எங்கு தொடங்கப்பட்டது? ரவுலட் சத்தியாகிரகம் முதல் எங்க தொடங்கப்பட்டதுன்னா சென்னையில் தான் தொடங்கப்பட்டது. கேள்வி 19. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது எவை? 4 கூற்று இருக்கு. இந்த 4 கூற்றுல எது தவறுன்னு பார்க்கலாம். 1. 1919 ஏப்ரல் 6ஆம் தேதி தமிழ்நாட்டில் ரவுலட் சட்ட எதிர்ப்பு நாள் துக்க தினமாக கொண்டாடப்பட்டது. அப்ப ரவுலட் சட்ட எதிர்ப்பு நாள் 1919 ஏப்ரல் 6 தமிழ்நாட்டில் துக்க தினமாக கொண்டாடினாங்க. சரி. 1920 ஏப்ரல் 20ஆம் தேதி சென்னை நகரில் மௌலானா சௌகத் அலியின் தலைமையில் கிலாபத் மாநாடு நடைபெற்றது. சரி. 1916 தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாக்கப்பட்டது. சரி. இந்தியா சட்டமறுப்பு இயக்கத்தை சந்தித்துக் கொண்டிருந்த போது சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக முனுசாமி நாயுடு பொறுப்பேற்றார். சோ இந்தியா சட்டமறுப்பு இயக்கம் 1930 நடந்திருக்கும் சட்டமறுப்பு இயக்கம். சோ இந்த 30 அந்த காலகட்டத்துல சென்னை மாகாணத்தின் முதலமைச்சரா முனுசாமி நாயுடு இருந்தாரானா? கிடையாது. யார் இருந்தார்னா பொப்பிலி அரசர் தான் இருந்திருப்பாரு. சட்டமறுப்பு இயக்கம் நடைபெற்று கொண்டிருந்த காலத்துல சென்னை மாகாணத்துல. அப்போ இங்க தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. கேள்வி தவறானது 4 மட்டும் தவறு. கேள்வி 20. தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் யார் தலைமையில் நடைபெற்றது? கேள்வி என்ன? தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் யார் தலைமையில் நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. ராஜாஜி தலைமையில் நடைபெற்றது. கேள்வி 21. பின்வரும் நிகழ்வுகளை காலமுறையில் அமைந்துள்ளதை தேர்வு செய்க. 1. கானட் கோமன் சென்னை வருகை. 2. வேல்ஸ் இளவரசர் சென்னை வருகை. 3. நீல்சிலை அறப்போராட்டம். 4. தமிழ்நாடு உப்பு சத்தியாகிரகம். இப்ப இங்க கானட் கோமன் சென்னை எப்ப வந்தார்னா 1921 ஜனவரி 10ஆம் தேதி வந்தாரு. வேல்ஸ் இளவரசர் சென்னை வருகை தந்தது 1922 ஜனவரி 14ஆம் தேதி வேல்ஸ் இளவரசர் சென்னை வருகை தந்தாரு. நீல்சிலை அறப்போராட்டம் 1927 நடந்திருக்கும். தமிழ்நாடு உப்பு சத்தியாகிரகம் பொறுத்தவரையும் ராஜாஜி தலைமையில நடந்தது. 1930 நடந்திருக்கும். ஏப்ரல் 12 ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் 28 முடிஞ்சிருக்கும் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தை பொறுத்தவரையும். அப்போ பின்வரும் நிகழ்வுகளை கால முறையில் அமைந்துள்ளதை தேர்வு செய்யனா சரியான விடை 1, 2, 3, 4 சரியா வரிசை அமைஞ்சிருக்கு. இருபத்தி 2வது கேள்வி. சென்னை நகரில் உப்பு சத்தியாகிரக போராட்டம் யார் தலைமையில் நடைபெற்றது? வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக போராட்டம் ராஜாஜி தலைமையில நடந்திருக்கும். சென்னை நகர்ல உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடந்தது. யார் தலைமையில் நடந்ததுன்னா பிரகாசம் தலைமையில நடந்தது. கேள்வி 23. சுயராஜ்ய தினம் எப்போது கொண்டாடப்பட்டது? சுயராஜ்ய தினம் எப்போது கொண்டாடப்பட்டதுன்னா 1932 ஜனவரி 26ஆம் தேதி தான் சுயராஜ்ய தினம் கொண்டாடப்பட்டது. கேள்வி 24. 1937 நடைபெற்ற மத்திய சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெற்றது? சோ 1937 மத்திய சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடக்குது.
அதுல காங்கிரஸ் வந்து எத்தனை தொகுதியில வின் பண்ணிருப்பாங்கன்னா 11 தொகுதியில வின் பண்ணிருக்காங்க. கேள்வி 25. தமிழ்நாட்டின் முதல் சத்தியாகிரகியாக சிறை சென்றவர். அப்ப தமிழ்நாட்டின் முதல் சத்தியாகிரகியா யார் வந்து சிறை சென்றிருப்பார்னா டாக்டர் TSS ராஜன். ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. கேள்வி 26. சென்னையில் நடைபெற்ற 3வது காங்கிரஸ் மாநாட்டில் தமிழில் பேசியவர் யார்? இந்த கேள்விதான் வந்து இப்போ ரீசெண்டா டெக்னிக்கல் எக்ஸாம்ல ஆகஸ்ட் 20ஆம் தேதி நடைபெற்ற தேர்வுல கேட்டிருக்காங்க. சென்னையில நடைபெற்ற 3வது காங்கிரஸ் மாநாட்டில் தமிழில் பேசியவர் யார்? ராவ் சாஹிப் மூக்கனாச்சாரி. கேள்வி 27. சுதந்திர முரசு என்ற கவிதை தொகுப்பை எழுதியவர் யார்? சுதந்திர முரசு என்ற கவிதை தொகுப்பை எழுதியவர் சிவகாமிநாதன். கேள்வி 28. பிரிட்டிஷ் அதிகாரிகள் கூடியிருந்த, கேள்வி நல்லா தெளிவா சொல்லுவாங்க, பிரிட்டிஷ் அதிகாரிகள் கூடியிருந்த மதுரை திருமலை நாயக்கர் மகாலில் வெடிகுண்டு வைக்கப்பட்ட ஆண்டு. பிரிட்டிஷ் அதிகாரிகள் கூடியிருந்த மதுரை திருமலை நாயக்கர் மகாலில் வெடிகுண்டு வைக்கப்பட்ட ஆண்டு எப்பன்னு பாத்தீங்கன்னா 1937 மே 12. சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 29. புரட்சி தீவிரவாதத்தின் குவி மையமாக திகழ்ந்தது எது? அதாவது தமிழ்நாட்டுல புரட்சி தீவிரவாதத்தின் குவி மையமாக திகழ்ந்தது எதுன்னு பாத்தீங்கன்னா சிவகாசி. கேள்வி 30. சரியான இணையை தேர்வு செய்க. ஆதி திராவிடர் ஜனசபை எப்ப தொடங்கினாங்கன்னா 1892. சரி. சென்னை பிராமணர் சங்கம் 1908 கேட்டீங்கன்னா 8 கிடையாது, 1909 தொடங்கி இருப்பாங்க. இரண்டாவது கூற்று தவறு. மூணாவது இணை சென்னை கூட்டமைப்பு குழு தொடங்கப்பட்டது 1910. சென்னை கூட்டமைப்பு குழு 1910 கிடையாது, 1912. மூணாவது இணை தவறா இருக்கு. 4. அரசாங்க பணிகளுக்கான ராயல் கமிஷன் அமைக்கப்பட்ட ஆண்டு 1912. சரி. கேள்வி என்ன? சரியான இணையை தேர்வு செய்க. சரியானது 1 மற்றும் 4 சரி. கூடுதல் தகவலா, சென்னை பிராமணர் சங்கம் சங்கத்தை பொறுத்தவரையும் 1909 தொடங்கப்பட்டது. இதை தொடங்கியவங்க பி சுப்பிரமணியம் மற்றும் எம் புருஷோத்தமன் நாயுடு தொடங்கி இருப்பாரு. இது 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முதல் அமைப்பாக விளங்குகிறது சென்னை பிராமணர் சங்கம். அதற்கடுத்துதான் சென்னை கூட்டமைப்பு குழு பொறுத்தவரையும் 1912 தொடங்கி இருக்காங்க. இதை தொடர்ந்து 3 பேர் இருப்பாங்க, சரவண பிள்ளை, வீராசாமி நாயுடு, துரைசாமி நாயுடு. இந்த சென்னை கூட்டமைப்பு குழு பிறகு திராவிட சங்கம் என பெயர் மாற்றிருப்பாங்க 1912 அக்டோபர் 1. இச்சங்கத்தின் செயலாளராக இருந்தது சி நடேச முதலியார். நிச்சயமா நம்மளுடைய இந்த டெஸ்ட் சீரிஸை பொறுத்தவரையும் அப்கமிங்கா வரக்கூடிய குரூப் 2 2A ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய கேள்விகள் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வீடியோஸை முழுமையா பாருங்க. கேள்வி 31. திராவிட பிரபலங்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? திராவிட பிரபலங்கள் என்ற நூலின் ஆசிரியர் சி சங்கரன் நாயர். கேள்வி 32. கூற்று காரணம். கூற்று தென்னிந்திய மக்கள் சங்கம் ஒரு கூட்டு பங்கு கழகத்தை போன்று வர்த்தக அமைப்பாகும். காரணம், இதன் நோக்கம் ஆங்கிலம், தமிழ், கன்னடம் ஆகிய மொழிகளில் செய்தித்தாள்களை துவக்கி அவற்றின் மூலம் பிராமணர் அல்லாதவரின் குறைகளை வெளியிடுவதாகும். சோ கூற்று என்ன? தென்னிந்திய மக்கள் சங்கம் ஒரு கூட்டு பங்கு கழகத்தை போன்ற ஒரு வர்த்தக அமைப்பு. கூற்று சரி. இதனுடைய நோக்கம் ஆங்கிலம், தமிழ், கன்னடம் ஆகிய மொழியில் செய்தித்தாளை வெளியிடுவதா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலம் சரி, தமிழ் சரி. கன்னடம் வருமானா கன்னடம் வராது. தெலுங்கு, அதாவது தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல வந்து பாத்தீங்கன்னா நீதி, தமிழ்ல திராவிடன், தெலுங்குல வந்து ஆந்திர பிரசிகா அப்படின்ற 3 பத்திரிகையை தொடங்கி அதன் மூலமா வந்து பிராமணர் அல்லாதவரின் குறைகளை வெளியிடுறது தான் இந்த தென்னிந்திய மக்கள் சங்கத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமா இருந்திருக்கும். அப்ப இங்க கூற்று சரி, காரணம் தவறு. கேள்வி 33. பிரதிநிதித்துவம் இன்றேல் வரி இல்லை என்ற கோஷத்தை சென்னை சட்டமன்றத்தில் எழுப்பியவர் யார்? சி நடேச முதலியார்.
கேள்வி 34 நீதி கட்சி தோற்றம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? ரெண்டு கூற்றுகள் தந்திருக்காங்க. இதுல ரெண்டு கூற்றுல நீதி கட்சி தொடர்பான கூற்றுல எது சரின்னு பார்க்கலாம். இம்பீரியல் சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவிய பிட்டி தியாகராய செட்டியும் எம் நாயரும் அவர்களுடைய ஆதரவாளருடன் 1916 நவம்பர் 20ஆம் தேதி சென்னை விக்டோரியா பொது மண்டபத்தில் கூடி வரலாற்று முக்கியத்துவமுடைய 2 முக்கிய முடிவுகளை எடுத்தனர். முதல் கூற்று சரி. 1. தென்னிந்திய மக்கள் சங்கம் மற்றும் தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ற அமைப்பை உருவாக்குவது. அப்ப நீதி கட்சி தோற்றம் பற்றிய கூற்றுகள் சரியானது 1, 2 சரி. நீதி கட்சி எப்ப தோன்றி இருக்கும்? 1916 நவம்பர் 20ல. எந்த மண்டபம்னா விக்டோரியா பொது மண்டபத்துல. கேள்வி 35 தியாகராய செட்டி வரலாற்று சிறப்புமிக்க பிராமணர் அல்லாதோர் பிரகடனத்தை வெளியிட்ட ஆண்டு. நான் பிராமிஸ்ட் பெஸ்டோன்னு சொல்லுவாங்க. இத வெளியிட்ட எப்ப வெளியிட்டிருப்பாருன்னா தியாகராய செட்டி 1916 டிசம்பர் மாதம். சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 36 நீதி கட்சியின் முதல் பிராமணர் அல்லாதோர் மாநாடு எங்கு நடைபெற்றது? நீதி கட்சியின் முதல் பிராமணர் அல்லாதோர் மாநாடு கோயம்புத்தூர்ல தான் நடைபெற்றது. சரியான விடை ஆப்ஷன் சி. முதல் பிராமணர் அல்லாதோர் மாநாட்டுக்கு தலைமை தாங்கி ராமராயன்கர். நடைபெற்ற ஆண்டு 1917 ஆகஸ்ட் 19ல நடைபெற்றது. கேள்வி 37 சுயாட்சி என்பது பிராமணர் ஆட்சி என்று வர்ணித்த பத்திரிகை எது? சுயாட்சி என்பது பிராமணர் ஆட்சின்னு சொன்ன பத்திரிகை எதுன்னு பாத்தீங்கன்னா திராவிடன் பத்திரிகை. கேள்வி 38 மகாத்மா காந்தியின் அரசியல் தத்துவம் 1920 என்ற பிரசுரத்தில் காந்தியையும் அவரது ஒத்துழையாமை இயக்கத்தையும் கடுமையாக விமர்சித்தவர் யார்? மகாத்மா காந்தியின் அரசியல் தத்துவம் 1920 என்ற பிரசுரத்தில் காந்தியையும் அவரது ஒத்துழையாமை இயக்கத்தையும் கடுமையாக விமர்சித்தவர் மரியாதாஸ் ரத்தினசாமி. கேள்வி 39 பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி அமைந்துள்ளதை தேர்வு செய்யன்னு கேட்டிருக்காங்க. திராவிட மகாஜன சபை. திராவிட மகாஜன சபை எப்ப தொடங்கப்பட்டது? 1891. அடுத்து அத்விநாதா சபா 1876. அதாவது இது 1875 to 76 சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் சாக்கிய புத்த சங்கம். சாக்கிய புத்த சங்கம் எப்ப தொடங்கப்பட்டதுன்னா 1898. நெக்ஸ்ட் ஒன் சித்த வைத்திய ஆய்வு மையம். சித்த வைத்திய ஆய்வு மையம் 2005ல செப்டம்பர் 3ஆம் தேதி சென்னையில தொடங்கப்பட்டது. அப்போ பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி அமைந்துள்ளது. சரியான விடை ஆப்ஷன் சி 2, 1, 3, 4. இதுல முதல் 3 அமைப்பும் திராவிட மகாஜன சபை, அத்விதானந்த சபை, சாக்கிய புத்த சங்கம் இது 3மே தொடங்குது யாருன்னு பாத்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் தான் தொடங்கியிருப்பாரு. அயோத்திதாசரை பொறுத்தவரையும் அவருடைய காலம் 1845 to 1914. சோ திராவிட மகாஜன சபையை தொடங்கியிருப்பாரு. அத்விதநாத சபை 1876ல தொடங்கியிருப்பாரு. சாக்கிய புத்த சங்கம் 1898. இது இல்லாம ஒரு பைசா தமிழ் என்ற பத்திரிகை தொடங்கினார் 1907ல. திராவிட பாண்டியன் இதழ 1885ல ஜான் திரவியத்தோடு இணைந்து தொடங்கியிருப்பாரு. இந்த சித்த வைத்திய ஆய்வு மையம் கோரிக்கையா இருந்தது. 2005 செப்டம்பர் 3ஆம் தேதி சென்னையில அப்போதைய பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் திறந்து வச்சிருப்பாரு. கேள்வி 40 சரியான இணையை தேர்வு செய்க. பறையர் மகாசன சபை. பறையர் மகாசன சபை எப்ப தொடங்கினாங்க? 1891. சரியா இருக்கு. பறையன் மாத செய்தித்தாள் 1893. சரியாக உள்ளது. தீண்டத்தகாதோர் ஊழியர் சங்கம் 1932. சரியாக அமைந்துள்ளது. அப்ப சரியான இணை 1, 2, 3 சரி. இந்த பறையர் மகாஜன சபை, பறையன் மாத இதழ் இத ரெண்டத்தையும் தொடங்குது தாத்தா ரட்டைமலை சீனிவாசன். தாத்தா ரட்டைமலை சீனிவாசன் தான் தொடங்கி இருப்பாரு. இந்த பறையர் மகாஜன சபை தான் பின்னாளில் ஆதி திராவிட மகாஜன சபைன்னு பெயர் மாற்றிருப்பாங்க. ஆதி திராவிட மகாஜன சபைன்ட்டு. எப்பன்னா இந்த ஆதி திராவிடனா 1892ல பெயர் மாற்றிருப்பாங்க. பறையர் மகாஜன சபைன்னு தொடங்குது 1891. அது பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 1892ல.
அதே போல பறையன் மாத செய்தித்தாளை தொடங்கந்தும் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் தான். தீண்டத்தகாதோர் ஊழியர் சங்கத்தை யார் நிறுவனார்னா மகாத்மா காந்தி தொடங்கி இருப்பார். தீண்டத்தகாதோர் ஊழியர் சங்கத்தை 1932ல. 41வது கேள்வி, டாக்டர் சி நடேச முதலியார் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? சோ முதல் கூற்றே தவறுதான். சென்னை ஐக்கிய கூட்டமைப்பை 1911 தொடங்கினார் இருக்கு. டாக்டர் சி நடேச முதலியார் வந்து சென்னை ஐக்கிய கூட்டமைப்பை 1912ல தொடங்கி இருப்பாரு. இங்க 11 இருக்கு, அப்ப தவறு. கேள்வி, சி நடேச முதலியார் பற்றிய கூற்றுகள் தவறானது எது? ஆப்ஷன் ஏ. அதே மத்த 3 ஆப்ஷனும் சரியா இருக்கு. 1914ல சென்னை ஐக்கிய கூட்டமைப்பு சென்னை திராவிடர் சபை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 1923ல சென்னை சட்டமன்றத்துக்கு நடைபெற்ற தேர்தல்ல நீதி கட்சியின் வேட்பாளரா போட்டியிட்டு வெற்றி பெற்றிருப்பாரு. சரி. 1929ல நடைபெற்ற நீதி கட்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கினார். யாரு? டாக்டர் சி நடேச முதலியார். சென்னை ஐக்கிய கூட்டமைப்பு 1912ல தொடங்கப்பட்டது. கேள்வி 42. கேள்வி 42. டி.எம். நாயர் பற்றிய கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. சோ 4 கூற்று இருக்கு, இதுல எது சரின்னு பார்க்கலாம். திரூர் மாதவன் நாயர் 1907ல சித்தூரில் நடைபெற்ற மாவட்ட காங்கிரஸ் கூட்டத்துக்கு தலைமை தாங்கினார். டி.எம். நாயர் ஃபுல் ஃபார்ம் என்ன? திரூர் மாதவன் நாயர். இவர் என்ன பண்ணார்னா 1907ல சித்தூர்ல மாவட்ட காங்கிரஸ் கூட்டம் நடக்குது, அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கி இருப்பாரு. சரி. டாக்டர் டி.எம். நாயர் 12 ஆண்டுகள் சென்னை மாநகராட்சி உறுப்பினராக பணியாற்றினார். சோ டி.எம். நாயர் வந்து பாத்தீங்கன்னா 12 ஆண்டுகள் சென்னை மாநகராட்சி உறுப்பினரா பணியாற்றி இருப்பாரு. 2வது கூற்று சரி. 1910 சென்னை சட்டமன்ற மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாரா அப்படின்னா கிடையாது. 1912ல தான் சென்னை சட்டமன்ற மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்ப 3வது கூற்று தவறு. 4. தென்னிந்திய மக்கள் நல கூட்டமைப்பின் நீதி ஆங்கில பத்திரிகையின் தலைமை ஆசிரியராக இருந்து கருத்து பிரச்சாரம் செய்தார். சரி. இங்க ஆப்ஷன் மிஸ்டேக் ஆயிருக்கும். 1, 2, 4 சரியா இருக்கு. 1, 2, 4 சரி, 3 தவறு. கேள்வி 43. பின்வரும் நபர்களில் யார் சென்னை மாநகராட்சியின் மேயராக இருந்த போதுதான் முதல் முறையாக 1921ல் குறிப்பிட்ட மாநகராட்சி பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது? கேள்வி என்ன? யாரு சென்னை மாநகராட்சியின் மேயரா இருந்த போது முதல் முறையா மாநகராட்சி பள்ளிகள்ல மதிய உணவு திட்டம் 1921ல அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப யார் மேயரா இருந்தாருன்னா சர் பிட்டி தியாகராய செட்டி தான் மேயரா இருந்திருப்பாரு. சோ அப்பதான் வந்து நீதி கட்சி தான் முதல்ல குறிப்பிட்ட சில மாநகராட்சி பள்ளியில மதிய உணவு திட்டத்தை தொடங்கி இருப்பாங்க. இதனுடைய நீட்சி தான் தற்போதைய காலை உணவு திட்டம் வரை தொடர்ந்து வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்த கேள்வி 44வது கேள்வி. நீதி கட்சியின் முதல் தலைவர் யார்? நீதி கட்சியினுடைய முதல் தலைவர் சர் பிட்டி தியாகராய செட்டி. இதனுடைய முதல் பொதுச் செயலாளர், நீதி கட்சியின் முதல் பொதுச் செயலாளர் ஆற்காடு ராமசாமி. கேள்வி 45. சென்னை சட்டமன்றத்துக்கான முதல் பொது தேர்தல் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? சென்னை சட்டமன்றத்துக்கான முதல் பொது தேர்தல் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது எவை? 4 கூற்றுல எது எவைன்னு தவறா இருக்குன்னு பார்க்கலாம். 1. சென்னை சட்டமன்றத்தில் 127 உறுப்பினர்கள் இருந்தனர். நியமன உறுப்பினர்களும் சேர்த்து சென்னை சட்டமன்றத்தினுடைய மொத்த எண்ணிக்கை 134 ஆகும். சோ முதல் கூற்று சரி. 2. சென்னை ராஜதானியின் மொத்த மக்கள் தொகை 50 மில்லியனா? அப்போ சென்னை ராஜதானியுடைய மொத்த மக்கள் தொகை எவ்வளவு இருந்ததுன்னா 50 மில்லியன் கிடையாது, 40 மில்லியன் இருந்திருப்பாங்க. அப்ப 2வது கூற்று தவறு. 3. சொத்து தகுதி உடையோர் மட்டுமே வாக்காளர்களாக அங்கீகரிக்கப்பட்டனர். முதல் பொது தேர்தலை பொறுத்தவரைக்கும் யாரெல்லாம் சொத்து இருக்கோ, யாரெல்லாம் படிச்சிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வாக்களிக்க தகுதி பெற்றாங்க. சரி. வாக்களிக்கும் தகுதியை பெற்றவர்கள் 12,48,156 பேர். இதில் 3,03,558 பேர் மட்டுமே வாக்களிச்சிருப்பாங்க. 24.9% வாக்குப்பதிவாயிருக்கும் முதல் பொது தேர்தல்ல. அப்ப இங்க எது தவறு அப்படின்னு பாத்தீங்கன்னா
2 மட்டும் தான் தவறா இருக்கு. மத்த 3 ஆப்ஷனும் சரியா இருக்கு. மிக முக்கியமான கேள்வியும் கூட. அடுத்த கேள்வி கேள்வி 46. பசுமை கட்சி இயக்கம் அமெரிக்காவில் தோன்றிய ஆண்டு எப்பொழுது? பசுமை கட்சி இயக்கம் அமெரிக்காவில் தான் தோன்றியிருக்கு. எப்ப தோன்றியதுன்னா 1876. கேள்வி 47. பின்வரும் இணைகளில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. பின்வரும் இணைகள் எது பொருந்தாதுன்னு பார்க்கலாம். 1. தென்னிந்திய மக்கள் சங்கம். தென்னிந்திய மக்கள் சங்கம் எப்ப தொடங்கப்பட்டது? 1916. சரி. மாநில சமூக நல வாரியம். மாநில சமூக நல வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1952 வராது. 1953. மாநில சமூக நல வாரியம் 1953 தான் தொடங்கி இருப்பாங்க. குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் 55ல தொடங்கினாங்கன்னா கிடையாது. குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் 1956ல தொடங்கப்பட்டது. 4. தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1982. சரி. கேள்வி என்ன? பின்வரும் இணைகளில் பொருந்தாதது எது? பொருந்தாதது 2 மற்றும் 3 பொருந்தவில்லை. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 48. பொறுத்துக. மதுவிலக்கு திட்டத்தை கொண்டு வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜாஜி. உயர்நிலை பள்ளி வரை இலவச கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராசர். விதவை மறுமண உதவி திட்டத்தை ஏற்படுத்தியவர் அறிஞர் அண்ணா. அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தை கொண்டு வந்தவர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி. சோ அப்ப சரியான விடை 4, 3, 2, 1. இது இல்லாம சில முக்கியமான திட்டங்களை யாரெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத கூடுதலா பார்க்கலாம். ராஜாஜி பொறுத்தவரையும் ராஜாஜி ஆட்சி காலத்துல கைத்தொழில் பாதுகாப்பு திட்டத்தை கொண்டு வந்தது, புதிய வேலைவாய்ப்பு கல்வி திட்டம், மதிப்பு கூட்டு வரி இதை கொண்டு வந்தது ராஜாஜி தான். அதுக்கடுத்து காமராசர் ஆட்சி காலத்தை பொறுத்தவரை மிக நிறைய திட்டங்கள் இருக்கு. அதுல சில திட்டங்கள் மட்டும் பாக்குறாங்க. மதிய உணவு திட்டம், சீருடை வழங்கும் திட்டம், உயர்நிலை பள்ளி வரை இலவச கல்வி திட்டத்தை கொண்டு வந்திருப்பாரு. அடுத்து கருணாநிதியை பொறுத்தவரையும் புதுமுக வகுப்பு வரை இலவச கல்வி, மதிய உணவில் முட்டை, சமத்துவபுரம், வருமுன் காப்பும் திட்டம், அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், உழவர் திட்டம், வேலையில்லா மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டம், வண்ண தொலைக்காட்சி பெட்டி வழங்கும் திட்டம், குடிசைகளுக்கு பதில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கும் திட்டம். இது அத்தனை திட்டங்களையும் கருணாநிதி அவர்கள் தான் கொண்டு வந்திருப்பாரு, முன்னாள் முதலமைச்சர் அவர்கள். அடுத்து எம்ஜிஆர் உடைய ஆட்சி காலத்தை பொறுத்தவரையும் மிக முக்கியமா சத்துணவு திட்டம், மேல்நிலை பள்ளி திட்டம், இலவச காலனி வழங்கும் திட்டம், சிறு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கும் திட்டம். இது முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்டது. அதற்கு அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்துல மிக முக்கியமான திட்டம் பாத்தீங்கன்னா தொட்டில் குழந்தை திட்டம், மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் திட்டம், மடிக்கணினி திட்டம், மழைநீர் சேகரிப்பு திட்டம், நெக்ஸ்ட் ஒன் கோவில்களில் அன்னதான திட்டம். 49வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? சதி ஒழிப்பு எப்ப நிறைவேற்றப்பட்டது? 1829. சரி. விதவைகள் மறுமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1856. சரி. சாரதா சட்டம் 1929ல ஏற்றிருப்பாங்க, நடைமுறைக்கு வந்தது 1930. வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961. சரி. அப்போ பின்வரும் கூற்றுகள் சரியானது 4மே சரிங்க. அடுத்து 50வது கேள்வி. தமிழ்நாட்டில் பெண்கள் முன்னேற்ற கழகம் அமைக்கும் திட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது? தமிழ்நாட்டில் பெண்கள் முன்னேற்ற கழகம் அமைக்கும் திட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1986 to 1987. அந்த காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டில் பெண்கள் முன்னேற்ற கழகம் அமைக்கும் திட்டம் உருவாக்கப்பட்டது. சோ முதல்ல இன்று நடந்த மாதிரி தேர்வுல 50 கேள்விக்கான விடை குறிப்புல நாம முழுமையா பார்த்திருக்கிறோங்க. இந்த வீடியோ வந்து நிச்சயமா வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். இதனுடைய அடுத்த 50 கேள்விக்கான விடை குறிப்புல நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கான क्वेश्चन பேப்பர் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணி பாத்துக்கங்க. நன்றி, வணக்கம்.